கிபி 3ஆம் நூற்றாண்டிலே ரோமையிலே வேத கலாபனை நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவை புதிதாக பின்பற்றியவர்களை அவர்கள் சித்திரவதை செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சிறையில் அடைத்தார்கள், கொலை செய்தார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை, கொலை செய்யப்பட்டவர்களை, மறை சாட்சிகளாக, வேத சாட்சிகளாக ரத்தம் சிந்தி மறை செய்தவர்களை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? நிலத்துக்கு அடியிலே, ஏன்னா அவங்க அப்படி போட்டு போயிடுவாங்க, கொலை செஞ்சிச்சு, இவங்க தான் எடுத்து அடக்கம் செய்யணும். அப்போது மற்ற இடத்துல போட்டாலும் அதை தோண்டி நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் நிலத்துக்கு அடியில் தோண்டி ஒரு கல்லறைகளை அமைத்தார்கள். அதான் கேட்டகோம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அங்கே அடக்கம் செஞ்சாங்க, அவங்களுக்காக ஜெபம் செய்தார்கள். அதே போல் இன்னும் சில சித்திரவதை, அந்த கொடுமைகள் தாங்காமல் சிலர் ஓடி ஒளியக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த நிலத்தடி கல்லறைகள், குகைகள் இருந்து, அங்கே நிறைய குகைகள் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு சுரங்கப்பாதையும் இருக்கும். வேறு வழியிலிருந்து நாம் சுரங்கப்பாதை வழி அங்கிட்டு போயிடலாம். அப்போ தப்பிச்சு ஓடுவதற்கும் அது இதாக இருந்தது. ஆக இந்த நிலத்தடி கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அருமையான உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. என்ன உருவமாக இருக்கும்? நல்ல ஆயன் உருவம். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒரு உருவத்தை பொறித்திருக்கிறார்கள். ஏன்னா அங்கே கஷ்டப்பட்டு துயரத்துக்கு உயிருக்காக போராடி வரும் பொழுது ஆண்டவர் ஆட்டுக்குட்டி போல அவர் நம்மளை கையில் வச்சுக்கிறார். அவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நமக்கு ஆறுதலாக இருப்பார், அவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார். அதே போல இந்த மறை சாட்சிகளாக மரித்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுவார். நீ ஆண்டவரை போல மரித்தாய், உனக்கும் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அவங்க கொடுக்கிறார். அதே போல துன்பங்கள், துயரங்களை நீங்கள் ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்ளுங்கள். அதை தான் நாம் இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20-21 நாம் தெளிவாக நாம் வாசித்தோம். பாருங்கள், வாசிங்க. அதை குற்றம் செய்வதற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த நேரத்தில் கிறிஸ்துவே உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். எனவே நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும், ஆறுதல் சொல்லும் விதமாகவும் அங்கே இருந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு இந்த நல்ல ஆயன் உருவமானது கற்சிற்பமாக அந்த கல்லிலே, அந்த பாறையிலே, அந்த குகைகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு உண்மையிலே ஒரு ஆறுதலை தந்தது. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கையில் இருக்கிறோம், அப்போ எனக்கு பயமே இல்லை, என் நாயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு? திருப்பாடல் 23 நாம் வாசித்தோம். எனவே அவர்களுக்கு இந்த ஒரு படம் நம்பிக்கை